சுவிசேஷம் பரவுவதற்கு தடையா இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம நினைக்கிற RS காரன் இந்து முன்னணி என்று கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்த மிஷினரிகளும் தமிழ்நாட்டில் வந்து கோதுமை மணிகளாய் விழுந்த மிஷினரிகளுடைய லைஃபை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிறிஸ்தவ மாநிலமா மாறி இருக்கணும். ஆனா மாறல. யாரு தடை? நம்ம தான் தடை. நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு சபை சொல்லுது நகை போட்டா மோட்சத்துக்கு போக முடியாது, நரகம்தான். நம்ம பைபிளை கையில வச்சிருக்கிற ஒரு சபை சொல்லுகிறார். அதையே இன்னொரு சபை சொல்லுது நகை போட்டாலும் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு சபை சொல்லுகிறது பூ வச்சியன்னா நரகத்துக்கு போயிருவ, மோட்சம் போக முடியாது, ஆண்டவர் மண்டே உடைச்சிருவாரு. ஒரு சபை சொல்லுது இயேசுவை. ஒரு சபை சொல்லுகிறார். ஒரு சபை சொல்லுது ஆண்டவர் உண்டாக்குன பூ தானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு சபை சொல்லுகிறது நீ மருந்து எடுத்தியன்னா நரகத்துக்கு போயிருவ, மோட்சம் போக முடியாது, டாக்டர்கிட்ட போகாத, மருந்து எடுக்காத. ஒரு சபை சொல்லுது மருந்து எடுக்கலாம், தப்பு இல்லை. எல்லாருமே வசனத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வசனத்தை வச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பைபிள்ல வசனத்தை காமிக்கிறாங்க. இதுல எது சரி? இந்த குழப்பத்தினாலதான் புறஜாதி மக்கள் இயேசுக்குள்ள வருவதை தடைப்பட்டு போனது. நமக்கு ஒரே இது இல்ல, ஆளுக்கு ஒண்ணு சொல்றோம், குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு இந்த வீண் குழப்பங்க? அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையை பார்ப்போம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதை பார்ப்போம். தயவு செய்து இந்த மாதிரி குழப்பத்துக்கு இடம் கொடுக்காருங்க. தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்காருங்க. சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பெருசுபடுத்தி மற்றவங்களை புறக்கணிக்காருங்க. தீபாவளி கொண்டாடுற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டதான் நம்ம ஜெபிச்சு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவன் வந்து இயேசுவை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், அவன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவனா மாறணும்ன்றதுதான் நம்ம ஜெபித்துக்கு பிரயாசப்படுகிறோம்.